சரமாரியாக முட்டை வீச்சு. அட்லிக்கு ஹிந்தி சினிமாவில் ஏற்பட்ட அவமானம். எங்க வந்து சீன் போடுற? பொதுவாகவே தென்னிந்தியாவில் இருந்து பாலிவுட் சினிமாவுக்கு சென்றால் அங்கே பாலிவுட் சினிமாவை கட்டுக்குள் வைத்திருக்கும் மாஃபியா கும்பல் அவர்களை கார்னர் செய்து திரும்ப ஓட ஓட விரட்டி விடுவார்கள். இந்த நிலையில் இன்று அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான் நடித்த ஜவான் படம் 1000 கோடி ரூபாய் வசூலை கடந்து மிகப்பெரிய சாதனை படைத்து பாலிவுட்டில் முன்னணி இயக்குநராக இடம்பெற்றுள்ளார் அட்லி தமிழ் சினிமாவில் இருந்து சென்று பாலிவுட்டில் முன்னணி இயக்குநராக வலம் வருவது அங்கே பாலிவுட் இயக்குநர்களுக்கு ஒருவித கோபத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். இந்த நிலையில் சமீபத்தில் அட்லி பங்கேற்ற ஒரு பாலிவுட் நிகழ்ச்சியில் அட்லியை உருவக்கேலி செய்வது போன்று அவருடைய நிறத்தை வைத்து அநாகரிகமாக கேலி கிண்டலுடன் கேள்வி கேட்கப்பட்டது. இது தற்பொழுது அட்லி தென்னிந்திய நடிகர் என்பதற்காகவே பாலிவுட் சினிமா துறையினர் உருவக்கேலி செய்யப்பட்டுள்ளனர் என்கின்ற பரபரப்பு பேச்சு நிகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த காலங்களில் கமலஹாசன் மீது நடந்த மிகப்பெரிய தாக்குதல் குறித்து பார்க்கலாம். கமலஹாசன் 1980 காலகட்டத்தில் ஹிந்தி திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். அவர் நடிப்பில் ஹிந்தியில் வெளியான ஏக் தோ ஜே கெலியே திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஹிந்தி சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றார். இந்த நிலையில் அடுத்தடுத்து ஹிந்தியில் நடித்த கமலஹாசன் படங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதனைத் தொடர்ந்து இதற்கு மேல் கமலஹாசன் ஹிந்தியில் நடித்தால் ஹிந்தி சினிமாவில் பாலிவுட்டில் முன்னணி நடிகராக வந்துவிடுவார் என ஹிந்தி சினிமா துறையில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு காரணம் தென்னிந்தியாவில் இருந்து வரும் நடிகைகளின் வளர்ச்சியை ஹிந்தி சினிமா துறையினர் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நடிகர்களின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனைத் தொடர்ந்து ஹிந்தி சினிமாவில் இருக்கும் இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் யாரும் கமலஹாசனை வைத்து படம் எடுக்கக்கூடாது என அங்கே ஹிந்தி சினிமா துறையை கட்டுக்குள் வைத்திருக்கும் முக்கிய புள்ளிகளிடமிருந்து வந்த உத்தரவை தொடர்ந்து கமலஹாசனை வைத்து படம் எடுப்பதை கைவிட்டுவிட்டனர். ஆனால் கமலஹாசனுக்கு ஹிந்தி சினிமாவில் மிகப்பெரிய சாதனை செய்து முன்னணி இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் ஹிந்தி சினிமாவில் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி தொடர்ந்து ஹிந்தி சினிமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தி பட வாய்ப்புகளை தேடி வந்த கமலஹாசனுக்கு சில படங்களில் நடிக்க வாய்ப்புகள் வந்துள்ளதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆட்களை செட் செய்து கமலஹாசன் பொது நிகழ்ச்சிக்கு வரும்போது அவர் மீது முட்டைகளை வீசி அதை ரசிகர்கள் எறிந்துள்ளதாக செய்திகளை வெளியிட்டுள்ளனர் ஹிந்தி சினிமாவை கட்டுக்குள் வைத்துள்ள மாஃபியா கும்பல். இதனைத் தொடர்ந்து கமலஹாசன் மீது ஹிந்தி ரசிகர்கள் கோபம், அதனால்தான் அவர் மீது அவர்கள் முட்டை வீசுவதாக செய்திகள் பரவியது. மேலும் இதற்கு மேல் ரிஸ்க் எடுக்க விரும்பாத கமலஹாசன் ஹிந்தி சினிமாவில் பெரிய நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டும் என்கின்ற தனது கனவை கலைத்துவிட்டு தொடர்ந்து தமிழில் நடித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கமலஹாசனை ஓட ஓட விரட்டிய பாலிவுட் சினிமா அட்லியை விட்டு வைக்கவா? தற்பொழுது அட்லியை உருவக்கேலி செய்து அவமானப்படுத்த தொடங்கியவர்கள் இன்னும் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்பது பல சந்தேகங்களை எழுப்பி வரும் நிலையில், ஆனால் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடியவர்தான் அட்லி என பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்